நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. மக்கள் மனதில் பல கேள்விகள், அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். வணக்கம் அண்ணா. அரண்மனை வாயிலில் யார் அது புதிதாக சிலர்? வணக்கம் அமைச்சரே. அவர்கள்தான் சென்ற வாரம் நீட் தேர்வில் தேர்வு மைய அதிகாரிகளாக இருந்தவர்கள். நமது காவல்களை விட நன்றாக சோதனை செய்கிறார்கள் என்று நான் தான் அவர்களை அரண்மனை காவல் பணிக்கு அள்ளி வரச் சொன்னேன். அவர்களா இவர்கள்? என் மூக்கில் டார்ச் அடித்து பார்த்த பொழுதே மெல்லிய சந்தேகம் வந்தது. மூக்கையும் விடவில்லையா? பலே கில்லாடிகள்தான். ஏன் மன்னா, மோசமானவர்களை எல்லாம் விட்டுவிட்டு மாணவர்களை எல்லாம் இப்படி சோதிப்பது எப்படி நியாயம்? அதனால்தான் அமைச்சரே அவர்களை இங்கு கொண்டு வந்து தண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில் உள்ளாடை சோதனை செய்யப்பட்டதன் காரணம் மைக்ரோ ப்ளூடூத் டிவைஸ் பொருத்தி கொண்டு வந்ததுதான் என்று விளக்கம் வேறு தருகிறார்களே. டிவைஸ் இருப்பது டிடெக்டரில் தெரிந்திருந்தால் அதை கழற்றி வாங்கியிருக்கலாமே. எதற்காக மாணவிகளின் உள்ளாடைகளை கழற்ற சொல்ல வேண்டும்? வெளிநாடுகளில் உள்ள வளர்ச்சியெல்லாம் குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சி என்று பிலிம் காட்டிய மோடி அரசின் வியாக்கானங்களும் அயோக்கியத்தனமாகத்தான் இருக்கின்றன. பரீட்சையில் காட்டும் தந்திரங்களை எல்லையில் காட்டினாலாவது பாகிஸ்தான் பயப்படும். ஆமண்ணா, இந்தியா அமைதியாக இருந்தாலும் பாகிஸ்தான் சீண்டிக்கொண்டே இருக்கிறதே. எல்லையில் இந்திய இராணுவ வீரர்களை கொன்று அவர்களின் தலையை துண்டிப்பது என்பது சர்வதேச அளவிலான போர் முறைகளுக்கு எதிரான கொடுஞ்செயல். தன் நாட்டு மக்களின் ஆதரவை பெறலாம் என நினைத்து பாகிஸ்தான் இந்த காட்டு மிராண்டித்தனத்தை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்திரா காந்தியும் வாஜ்பாயும் கொடுத்தது போல செமத்தியாக கொடுத்தால்தான் பாகிஸ்தான் உளவு பிரிவும் இராணுவமும் அடங்கும் போல. ஆமாம் அண்ணா, எல்லையில் காட்ட வேண்டிய அதிரடியை நமக்கு தொல்லைகள் கொடுப்பதில் காட்டுகிறார் மோடி. அமைச்சரே, இப்பொழுது என்ன தொல்லை உங்களுக்கு? ஆதார் தொல்லை தான் மன்னா. ஆதார் அட்டை வாங்க சொன்னார்கள், வாங்கினோம். அதில் அனைத்து விவரங்களையும் பதிய சொன்னார்கள், பதிந்தோம். பின்பு குடும்ப அட்டையை மின்னணு அட்டையாக மாற்ற சொன்னார்கள், மாற்றினோம். அதில் ஆதார் எண்ணை சேர்க்க சொல்கிறார்கள், சேர்க்க அலைகிறேன் மன்னா. கவலைப்படாதீர்கள் அமைச்சரே. மோடி கொண்டு வரும் சீர்திருத்தங்கள் அனைத்தும் ஆரம்பத்தில் தொல்லைகளாகத்தான் தெரியும். பின்னர் நன்மை அளிக்குமா மன்னா? அதுவே பழகிவிடும். வெறுப்பேற்றாதீர்கள் மன்னா. உண்மையைத்தான் சொல்கிறேன் அமைச்சரே. முதலில் பணத்தை மதிப்பிழக்க செய்தார்கள், கார்டு பயன்படுத்த சொன்னார்கள், ஏடிஎம்களில் வரிசையில் நிற்க வைத்தார்கள், ஏடிஎம் கார்டு பயன்படுத்த கட்டணம் உண்டு என்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் 25 ரூபாய் கட்டணம் என்கிறார்கள். அத்தனையும் உங்களுக்கு பழகிவிட்டது தானே? வெள்ளம் தின்றவர் ஒருவர் வெளிநாடு சென்று விட்டார். வேடிக்கை பார்த்தவர்களிடம் வசூல் செய்கிறார்கள். சரி மன்னா, மன்மோகன் சிங் ஆட்சியில் ஆதார் அட்டை கொண்டு வரப்பட்ட போது அதை தேவையற்றது என்று கூறிய பாஜக இப்போது மோடி ஆட்சியில் ஆதார் கார்டின் அவசியம் பற்றி உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கொடுக்கிறதே. அன்று எதிர்த்தது அரசியல் காரணங்களுக்காக, இன்று தேவை என்று சொல்வது நிர்வாக காரணங்களுக்காக. மாமியார் காங்கிரஸ் உடைத்தால் பொன் சட்டி, மருமகள் பாஜக உடைத்தால் மண் சட்டி. இதில் கிழிவது நம்ம வேட்டி. என்ன அமைச்சரே? ஒன்றுமில்லை மன்னா. இந்த இரு பெரும் கட்சிகளுடன் டெல்லியில் போட்டி போட்டு முன்னுக்கு வந்த ஆம் ஆத்மியின் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? அமைச்சரே, அரசியலில் 64க்கும் மேற்பட்ட கலைகள் உள்ளன என்பதை அறியாமல் ஊழல் ஒழிப்பு என்ற மந்திரம் மட்டுமே இந்திய அரசியலுக்கு போதுமானது என்கிற தப்பு கணக்கு தான் இதற்கு காரணம். ஆமண்ணா, அந்த வித்தைகளில் பலவற்றை பயன்படுத்தி வெற்றிகரமாக இருந்தவரை வீட்டில் இருந்தவர்களே வீழ்த்தி விட்டார்கள். என்ன அமைச்சரே, பேச்சு போயஸ்கார்டன் பக்கம் போகிறது? ஆமண்ணா, அப்பல்லோவில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற படங்களும் வீடியோக்களும் விரைவில் வரப்போகிறதாமே. சசிகலா குடும்பத்தைச் சேர்ந்த ஜெய் ஆனந்த் முதலில் இது பற்றி சமூக வலைதளத்தில் சொன்னார். இப்போது அக்கட்சியின் நிர்வாகியான பெங்களூர் புகழேந்தி தொலைக்காட்சி பேட்டிகளில் சொல்கிறார். எப்போது வருமோ எப்படி வருமோ, வரவேண்டிய நேரத்தில் வந்திருந்தால் இத்தனை வம்புகள் வந்திருக்காது என்பது சொல்பவர்களுக்கு தெரியும். வெட்ட வேண்டியதை வெட்டி, ஒட்ட வேண்டியதை ஒட்டி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சேர்க்க வேண்டுமல்லவா?